அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்களில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளை ஆகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கே அவரை அனுப்பினார் என்றார். இந்த வசனத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதில் எவ்வளோ கவனம் உள்ள கர்த்தராக இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பி இந்த வசனத்தை என் வாழ்க்கையில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும்படி தான் அவர் வந்திருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு முறையும் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில குறைகள், சில தவறுகளை ஆண்டவர் உணர்த்தி காட்டும்போது நம்மளை ஆண்டவர் அதை எதற்காக செய்கிறார்னு கொஞ்சம் யோசித்தீங்கன்னா, உண்மையாகவே நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்பி தான் என்னுடைய குறைகளெல்லாம் எனக்கு அவர் சொல்கிறாரு. நல்லா கவனித்து பாருங்க. என்னை அவர் ரொம்ப நேசிக்கிறதுனால என் வாழ்க்கையில் அவர் எல்லா நன்மையும் எனக்கு கொடுக்க விரும்புகிறதுனால என்னிடத்தில் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற முன்னேற்றமடையாத நிலைகளெல்லாம் எனக்கு சொல்லி காண்பித்து அதை சரி பண்ணி என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிப்பதில் எப்படி இருக்கிறீரு? பிரியமுள்ளவராக இருக்கிறார். என்ன குறை இருந்தாலும் இன்னைக்கு நம்ம நம்பணும், நம்முடைய குறைவை ஆசீர்வாதமாய் மாற்ற நமக்கு ஒரு தேவன் கூட இருக்கிறார். அதில் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, எல்லாருக்காகவும் அனுப்பப்பட்டாராம். ஏசுநாதர் நம்ம இங்கே உள்ள உட்காந்துருக்கிறோம் பாருங்க, நமக்காக மாத்திரம் வந்தார்னு நம்ம நினச்சிக்க கூடாது. நம்ம எல்லாருக்காகவும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூலோகத்தில் அனுப்பினுடைய பிரத்யேகமான நோக்கம் என்னன்னா, எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுதான் பவுல் தீத்துக்கு சொல்லும்போது சொல்றாரு, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவதே தேவனுடைய சித்தமா இருக்கு. ஏன் ரட்சிக்கப்படணும்? ஏன் ஜனங்க ஆண்டவரிடத்துல வரணும், ஆண்டவருக்குள்ள வரணும்? ஏன்னா எல்லாரையும் ஆசீர்வதிப்பதில் கர்த்தர் கவனமாக இருக்கிறார். ஆசீர்வதிப்பதுனா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் செழிப்பான விதத்தில் அவனுடைய வாழ்க்கை மாற, அவனுடைய மனம் செழிப்பானதாக இருக்க, அவனுடைய செயல்பாடுகள் செழிப்பானதாக இருக்க, அவனுடைய வாழ்க்கையின் ஸ்பாபங்கள் செழிப்பானதாக இருக்க. ஒரு மனுஷங்கிட்ட கெட்ட ஒரு ஸ்பாபம் இருந்தால் அந்த மனுஷனை கிட்ட நல்ல காரியங்கள் எதிர்பார்க்க முடியாது பாருங்க. அப்போது ஒரு மனுஷனுடைய ஸ்பாபமும் ரொம்ப செழிப்பான விதத்தில், ஆசீர்வாதமான விதத்தில் மாற வேண்டும் என்பதில் கர்த்தர் ரொம்ப கவனம் உள்ளவராக இருக்கிறார் பாருங்க. அதுதான் இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், எல்லாரையும் ஆசீர்வதிக்க, எல்லாரையும் செழிப்புள்ளவர்களாக மாற்ற. அப்படின்னா சாபத்திலிருந்து, எதெல்லாம் சாபம்? இருள், கெட்ட ஸ்பாபங்கள், கெட்ட காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத, அதெல்லாமே சாபம்தான். அந்த சாபத்திலிருந்து மனுஷனை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பது ஆண்டவருடைய பெரிதான விருப்பம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிக்க நாம் தகுதியாக்கப்பட்டவர்கள். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து நம்மளை அவருடைய ரட்சிப்பை கொடுத்து என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? அவர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி நம்மளை தகுதியாக்கி வச்சிருக்கிறார் பாருங்க. உங்கள் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார், உங்கள் சரீரத்தை அவர் ஆசீர்வதிப்பார், உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை நீக்கி உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து. எத்தனை பேருக்கு தெரியும் ஆரோக்கியம் கர்த்தர் கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம்? எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. ஆரோக்கியம் கர்த்தர் கொடுக்குற, உலகம் கொடுக்குதா உங்களுக்கு ஆரோக்கியம்? நீங்கள் சாப்பிட்ற மருந்து தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதா? கிடையாதுங்க. அந்த மருந்தை கூட வேலை செய்ய வைக்கக்கூடிய வேலையை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு ஆரோக்கியம் உண்டாகுது பாருங்க. இப்போ ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறாருன்ட்டு நம்மளை அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கூடாது. எல்லாரையும் ஆசீர்வதிப்பார், என்ன ஆசீர்வதிப்பாரான்னு தெரியல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்கிட்ட இருக்கிற பெரிய சந்தேகம், கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார், ஆனால் என்ன ஆசீர்வதிப்பாரா அது எனக்கு தெரியல. எனக்கு அதை நம்ப முடியல. என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா
என்ன ஆசீர்வதிக்கிறோமா? ஆனால் நான் சொல்கிறேன், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது கர்த்தர் நம்மளை அவருடைய ரட்சிப்பை கொடுத்து மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மளை வைத்திருப்பதினால நமக்கு ஒரு தைரியம் உண்டு. என்ன கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கிறவங்க கையை வாழ்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன நிச்சயமாக என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார், என்ன ஆசீர்வாதமாக வைப்பார். நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பது தான் கர்த்தருடைய சித்தமோ நோக்கமோ இருக்கு பாருங்க. நம்ம அந்த ஆசீர்வாதத்தை ஏன் கொடுக்குறாருன்னா, என் வாழ்க்கையை சந்தோஷமாக்குறதுக்காக கொடுக்குறாரு. ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்தித்து அந்த மனுஷனை கர்த்தர் அவனுடைய எல்லா பாவம் துர்குணங்கள் சாபத்திலிருந்து மாற்றி அவனை ஆசீர்வதிக்க எதற்காக? அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சந்தோஷத்தை கொண்டு வருவதற்காக. அந்த ஆசீர்வாதம் பாருங்க, ஒரு சந்தோஷத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கொண்டு வருது. செழிக்க வைக்கிற ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, அந்த மனுஷனை சந்தோஷமாக்குது. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாய் மலர ஆரம்பிக்குது. அதுதான் வேதம் சொல்கிறது. ரோமரில் நம்ம வாசித்தோம்னா 16ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் வெறும் புசிப்பும் குடிப்பும் அல்ல, சமாதானமோ சந்தோஷமோ பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவர்களாய் நம்ம மாறும்போது கண்டிப்பாக செழிப்பேன், கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, கண்டிப்பாக நான் என்ன ஆவேன்? செழிப்பேன். கண்டிப்பாக எப்படி இருப்பேன்? துக்கமாக இருக்க மாட்டேன். மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு, சிலரும் பார்த்துங்கன்னா மூஞ்சை தூக்கி வச்சுட்டு அது என்னைக்கு தான் அந்த மூஞ்சி இறங்குமோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். வீட்டுக்கு போனால் மூஞ்சை தூக்கி வச்சுப்பாங்க. சிலர் அந்த மூஞ்சை தூக்கி வச்சுட்டு இருக்கிறவங்க சர்ச்சைக்கு வந்தாலும் மூஞ்சை தூக்கி வச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. அப்பயே எனக்கு புரியும், இங்கேயே மூஞ்சை தூக்கி வச்சிருக்கிற ஆள் எங்கே போனாலும் என்ன தான் பண்ணுவாங்க? சர்ச்சைக்கு வரும்போது என்ன ஆசீர்வதிக்கிற தேவனிடத்தில் வந்திருக்கிறேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் என்ன ஆசீர்வதிக்கிற தேவனிடத்தில் நான் வந்திருக்கிறேன். எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். மார்த்தாள் அநேக காரியங்களை கவலைப்பட்டா, இயேசு அங்கே இருந்தும் அவ கவலைப்பட்டா. ஆனா மரியாள் சந்தோஷப்படுறா, ஏசப்பா வந்துட்டார், இனிமே நமக்கு என்ன கவலை, அவர் நம்மளை பார்த்துப்பார், அவர் நம்மளை ஆசீர்வாதம், அவர் நம்ம கற்றுக் கொடுப்பாருன்னு கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆனா பாருங்க. அப்போ நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு செய்கிற காரியத்தில் கர்த்தர் நம்மளை செழிப்பாக்க அவர் வல்லவராக இருக்கு. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே என் கையின் கிரியையில் நீர் என்னை செழிப்பாக்க நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை என் மேலே வைக்கிறீரு. அந்த ஆசீர்வாதம் என்னை எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் சந்தோஷமாக தான் வைக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, அந்த ஆசீர்வாதம் என்னை எங்கே கொண்டு போனாலும் வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும், நீங்கள் போகிற இடத்துல மகிழ்ச்சி இருக்கும், நீங்கள் வந்தாலே அங்கே ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு கொண்டாட்டம். அப்படிப்பட்ட ஒரு கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களில் செயல்பட சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க. அதில் இந்த ஒரு வசனத்திலேயே நான் காண்பிக்கிற 5 காரியங்கள் அதில் இருக்கு. அதில் முதலாவது நீங்கள் கவனிச்சு பாருங்க, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, எப்பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, எப்படி தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாரு, இந்த 2 காரியத்தை நம்ம இந்த வசனத்தில் பார்க்க முடியும் பாருங்க. எப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, நான் சொன்ன இந்த காரியங்கள்லாம் செழிப்பை வாய்க்க பண்ணுகிற காரியம், நம்மளை சந்தோஷமாக்குற காரியம். அங்கே சொல்றாரு பாருங்க, இந்த ஆசீர்வதிக்கிற தேவன் என்ன வேலையை செய்கிறாராம். 26ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் பொல்லாங்களில் இருந்து விலக்கி. நல்லா கவனிங்கள், தேவன் ஆசீர்வதிக்க வரும்போது முதலாவது நம்ம கிட்ட அவர் செய்கிற ஒரு வேலை என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற பொல்லாப்புகளை கர்த்தர் நீக்கிறார். விக்கெட்னஸ் ஈவிலை நம்மளை விட்டு எடுக்கிறாராம். நல்லா கவனித்து பாருங்க, சிந்தனையில கூட அந்த ஈவல் திங்கிங் இருக்கக்கூடாது. என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வாயில ஒன்று பேசுறாங்க அப்படின்வாங்க, கேட்டிருக்கீங்களா? என்ன நம்மளை குறித்து அப்படி சொல்லிட்டாங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணணும். மனசுல ஒன்று வச்சுப்பாங்க, வாயில ஒன்று பேசுவாங்கன்னா பொல்லாப்பு, அந்த ஈவல் திங்கிங் இன்னும் என்ன விட்டு போகல. இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் பலனடைய நான் இடம் கொடுக்கல. நல்ல கவனிங்கள்,
கிறிஸ்தவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் என்ன அனுபவிக்கணும்னா, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் என்னை பலமா ஆளுகை செய்யணும். ஏன்னா உம்முடைய ஆசீர்வாதம் ஆளுகை செய்யும் போது எனக்குள்ள இருக்கிற எல்லா பொல்லாப்பையும் நீர் எடுத்து போடுகிறீர். இந்த பொல்லாப்பை நம்ம விட்டு எடுத்து போடுறாரு. இந்த பொல்லாப்பை எந்த ஸ்கேன் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. சொல்ல புரியுதா? இருதயத்துக்குள்ள மறைந்திருக்கிறத தேவனை தவிர வேற யாராலையும் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க என்ன ஸ்கேன் பண்ணாலும் ஒன்றும் அதை எல்லா ஸ்கேனுக்கும் எஸ்கேப் ஆகிடும். இது சொல்ல புரியுதா உங்களுக்கு? என்னென்னமோ டெக்னாலஜி வந்துருச்சு. உடம்பை உடம்புக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் அப்படி அக்கு வேற ஆணி வேற பிரித்து படம் போட்டு பார்க்கலாமா? அந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு இப்போ. நான் சொல்கிறேன், அந்த மாதிரி மிஷின் வந்தாலும் மனுஷனுக்குள்ள மறைந்திருக்கிற பொல்லாப்பை கண்டுபிடிக்க யாராலையுமே முடியாது. அதை கண்டுபிடிக்கிற ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவர். அதனால தான் மனுஷன் ஆசீர்வதிக்கிறார். ஏன் ஆசீர்வதிக்கிறார்னா, அவன் பொல்லாப்புலேருந்து வெளியே வரணும். அவன் அந்த பொல்லாப்பிலிருந்து வெளியே வர்றதுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு மனுஷன் அந்த பொல்லாப்பிலிருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. நல்லா கவனித்து பாருங்க. சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சரி செய்ய இந்த விதங்களில் நாம் நம்மை நடத்துவது ரொம்ப அவசியமான ஒன்று. பாருங்க, ஏன்னா பவுல் சொல்றாரு, கீழ்ப்படியாம கூடிய காரியத்துக்குள்ளதான் நம்ம போய் சிக்கிக்கொள்றோம். பாருங்க, அங்க பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு வார்த்தையை பவுல் அங்கே சொல்றாரு. பாருங்க, என்ன செய்ய விரும்புகிறேன், நல்ல காரியங்களை செய்து நான் இருக்கணும்னு விரும்புகிறேன், ஆனால் நான் என்னத்துக்கு போய் லேண்ட் ஆகிறேன் அப்படின்றார். 7ஆம் வசனம் ரோமர் 8:7 சொல்றாரு, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய இந்த பொல்லாப்பு என்ன செய்யணும்னா கீழ்ப்படிய வைக்காது. அதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆசீர்வாதத்தை நம்ம மேல வைக்கிறாரு. என்ன காட்டுற, நீ செழிக்கணுமா, நீ சந்தோஷமா இருக்கணுமா, அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரணும்னா கர்த்தர் சொல்றாரு, பொல்லாப்புக்கு உன்னை நான் விளக்குறேன். புலம்பல் 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்க சொல்லுது, கர்த்தாவே என்னை திருப்பும், அப்பொழுது நான் திரும்புறேன். ஏன்னா என்னால திரும்ப முடியல ஆண்டவரே. நல்லா கவனிங்க, மனுஷன் தன்னை திருப்பிக்க முடியும்னா இன்னைக்கு எல்லா மனுஷனும் நல்லா இருப்பானே, நாடே நல்லா இருக்குமேங்க, எல்லா வீடும் நல்லா இருக்கும், ஊரும் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா. ஆனா இன்னைக்கு மனுஷனால தன்னை திருப்ப முடியல. ஒரு மனுஷனுக்கு என்ன தெரியுது, என்ன திருப்புறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். எத்தனை பேர் கையோ வைத்து ஆமைன்னு சொல்லி நம்மளை திருப்புறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் எப்படி திருப்புறாராம், இப்படி அப்படியே அடிச்சுலாம் இல்லை, ஆசீர்வாதத்தை வச்சே நம்மளை திருப்புவார். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வாதத்தை நம்ம மேலே வச்சு, அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு புரிய வச்சு, அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யுது, நம்மளை பொல்லாப்பிலிருந்து விலக்கி. ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அருமையாக சொல்லுது பாருங்க, the goodness of the Lord will lead you to repentance. அப்படின்னா கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு செய்யக்கூடிய நன்மை அவனை மனமோர்ந்து மனம் திரும்ப வைக்கக்கூடிய காரியத்துக்கு ஏதுவாய் நடத்துகிறதா. எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க, எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு. ஏன் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், ஏன் ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது தான் அவன் முதலாவது பொல்லாப்பை விட்டு வெளியே வர முடியும். பொல்லாப்பை விட்டு விலக்கி நம்மளை ஆசீர்வதித்து ஆண்டவர் செய்கிற காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. இது எப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், எப்படி நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னா, நம்மளை பொல்லாப்பிலிருந்து விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. இப்போ ஆசீர்வதிப்பதுக்கு கர்த்தர் என்னெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, என்னெல்லாம் நமக்கு இருக்கணும் அப்படின்றத இந்த வேத பக்கத்திலிருந்தே உங்களுக்கு சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க. ஆசீர்வதிக்கிறவர் பொல்லாப்பை நீக்குவதுக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன கொடுக்குறாருன்னு கவனிச்சிங்கன்னா, ரட்சிப்பை கொடுக்குறார். சொல்லுங்க, வயத்தந்த என்ன கொடுக்குறாரு கர்த்தர்? எத்தனை பேரை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார் இங்கே இருக்கிறவங்கள? என்ன சந்தேகம் இல்லையா உங்களுக்கு? எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தானா? இயேசு ஆண்டவராக ஏற்றிருக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணப்பட்டவர்கள்? ரட்சிக்கப்பட்டு உங்கள் பாவத்தை அவர் மன்னிச்சிருக்கிறாரு, என் பாவத்துக்காக அவர் மரித்து ஜீவனை கொடுத்துருக்கிறார், நம்புகிற உங்களை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார் பாருங்க.
இந்த தேவன் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பின் சந்தோஷம், இந்த ஆசீர்வாதம் எதுல முழுமையாய் இருக்குன்னா ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்புல இருக்கு. இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஒற்று மட்டும் எதுல இருக்குன்னா கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்புல ஒரு மனுஷனுக்கு இருக்கு. அதுதான் வேதம் நமக்கு ரொம்ப அருமையாக சொல்லுது. உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட உனக்கு ஒப்பானவன் யாருன்னு கேட்கிறாரு. நல்லா கவனித்து பாருங்க. இந்த ரட்சிப்புல நம்மளை நீதிமான் ஆக்குகிறாரு, இந்த ரட்சிப்புல நம்மளை பரிசுத்தவான் ஆக்குறாரு, இந்த ரட்சிப்புல நம்மளை மீட்டு கொள்ளுகிறார் கர்த்தர். இவ்வளோ வேலை இந்த ரட்சிப்பின் மூலமாய் உண்டாகிறதுனால நான் ஆசீர்வதிக்கிறேன். அதனால தான் அந்த ரட்சிப்பு இந்த ஆசீர்வாதத்தின் ஒற்று மட்டுமோ ரட்சிப்புக்குள்ள தான் இருக்கு. நீதிமான் ஆகிறேன், பரிசுத்தவான் ஆகிறேன், மீட்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேன். இவ்வளோ காரியத்தை ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிற ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். அப்ப கவனிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்டு உங்களை மீட்டு உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை என்ன ஆண்டவர் நீதிமான் ஆக்குறாரு. இந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமா எனக்கு உண்டாயிருக்கிறதுனால, இந்த ரட்சித்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ள என் வாழ்க்கையை எப்படி ஆசீர்வாதமா ஆக்குறாரு அப்படின்றத பவுல் ரொம்ப அற்புதமா சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் எப்படி இதை ஆசீர்வாதமா கர்த்தர் மாத்துறாரு, இப்படி நம்மளை ரட்சித்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமா ஆக்கியிருக்கிறாரு என்பதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப தைரியமா விசுவாசிக்கணும் பாருங்க. அங்க சொல்லியிருக்கிற வார்த்தை பாருங்க. 13ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். 13ஆம் வசனம் சாபத்திலிருந்து எப்படி நம்மளை மீட்டு கொண்டார்னு சொல்லுது. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள ரட்சிப்பை கொடுக்கிறதின் மூலமாய் இயேசு உள்ள வருகிறார். அது எப்படி சொல்ல வரும்? ஒரு மனுஷன் ரட்சிப்பை தான் வாழ்க்கையில பெறுகிறதின் மூலமா இயேசு அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறார். இயேசு அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்போது அவனுடைய சாபத்தெல்லாம் கர்த்தர் நீக்கிறார். அவனை சாபத்திலிருந்து, நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து, எல்லா குற்றங்களிலிருந்தும் அவனை நீங்களாக்கி மீட்டு கொள்கிறார் என்று வேதம் சொல்கிறது. 14ஆம் வசனம் பாருங்க. இப்போ சாபத்திலிருந்து மீட்டவர் கொண்டு போய் நம்மளை எங்க இணைக்கிறாரு என்பது ரொம்ப முக்கியம் பாருங்க. சாபம் எல்லாத்துலயும் நம்மளை கீழே இழுக்குது, ஆசீர்வாதம் எல்லாத்துலயும் மேலோங்கி வர வைக்குது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? நம்மளை கீழே இருக்க விடாது. நல்ல கவனிங்க. அதுதான் இயேசு ரட்சிப்பை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்த இயேசுநாதர் உங்களுக்குள்ள இருந்து சாபத்திலிருந்து அவங்களை எப்படி விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும். இப்படி என்ன வந்திருக்கு? இப்போ ஆசீர்வாதம் வருது. ஏன்? ரட்சிப்பின் மூலமா கிறிஸ்து உள்ள சாபத்தை எடுத்து போட்டு என்னை கீழே இழுக்கக்கூடிய காரியங்களை, பொல்லாப்பெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி இப்போ என்னை மேலே உயர்த்தக்கூடிய தம்முடைய ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உங்களையும் என்னையும் புறஜாதிகளாக இருக்கிற நம்மளை கர்த்தர் கொண்டு வந்த அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வைக்கிறாரு. ஒரு பெரிய பரிமாற்றம் நடந்திருக்கு. சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இயேசு எனக்கு ஒரு பெரிய என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. கவனிச்சுக்கிறீங்களா? ஸ்கூல்லலாம் பிள்ளைங்க வீட்டிலேருந்து போகும்போது தெரியும், அம்மா இன்னைக்கு நிறையா நல்ல சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சா, நான் பண்ணியிருக்கிறேன் சின்ன வயசில். என்ன பண்ணுவோன்னா, ஸ்கூலில் போயிட்டு நம்ம அந்த பிரேக் பீரியட்லேயே சொல்கிறோம், அந்த பேர் இன்றைக்கி நம்ம லஞ்சை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்கள் வீட்டு சாப்பாடை நான் சாப்பிட்றேன், என் வீட்டு சாப்பாடை நீ என்ன பண்ணணும்? சாப்பிடணும். இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னு சொல்கிறவன் இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு தெரியும் அவங்ககிட்ட நல்லது இல்லைன்னு தெரியும், அவன் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவான். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இயேசுநாதர் நல்லதை கொடுத்துட்டு நம்ம கிட்ட இருக்க தீமை அவர் எடுத்துக்கிறாரு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை பரிமாற்றும் போது நல்லதுக்காக பண்றது இல்லை, தான் சுயத்துக்காக பண்றான். ஆனா இயேசு
நம்முடைய நலனுக்காக கீழே கிடக்கிற நம்மளை தூக்கணும், உயர்த்தணும் அப்படின்னு நினைத்து ஆண்டவர் சொல்றாரு, இப்போ ஏன் மூலமா, நான் உனக்கு கொடுத்த ரட்சிப்பின் மூலமா ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. என்ன எக்ஸ்சேஞ்சுனா, என் பாவம், என் பொல்லாப்பு, என் சாபம், என் துர்குணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து எனக்காக அவர் ஜீவனை கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதம் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் உரியதாய் மாறுவதற்கான ஒரு ஆசீர்வாதமான பரிமாற்றத்தை நமக்கு அவர் செய்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு ஆசீர்வாதமான பரிமாற்றத்தை நமக்கு செஞ்சு. என்னைக்காவது ஒரு வாழ்க்கையின் சூழ்நிலை ஒரு ஆழத்தில் இருக்கிறனே, ஒரு மோசமான நிலையில் இருக்கனா, நீங்கள் நினைக்கணும், இல்லை எனக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார், இந்த மோசமானதை என்னை விட்டு எடுத்து அவருடைய நன்மையானதை எனக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்கிற எண்ணம் நமக்கு வரணும். பாருங்க, எப்போ வரும்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு, இந்த இயேசு எனக்கு ஒரு நாளும் தீமை செய்யவே மாட்டார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றேன், இந்த இயேசு எனக்கு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு? இது வரைக்கும் ஏதாவது தீமை செஞ்சிருக்கிறாரா? ஆனால் நிறைய நேரம் கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்றோம்? கர்த்தர் எங்களை கைவிட்டார், கர்த்தர் என்ன சோதிக்கிறாரு, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரு, கர்த்தருக்கு என் மேல பாசமே இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள கர்த்தர் ஒரு பரிமாற்றத்தை செய்கிறார். என்ன சொல்றாரு? உங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் மோசமானது தான், நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே மோசமானது, அழுக்கம் கந்தலும் எல்லாம் என்ன குப்பையும் தான் நம்மகிட்ட இருக்கு. ஆண்டவர் சொல்ற, அதெல்லாம் கொடுத்துரு, நான் என்னுடைய எல்லா நல்ல காரியங்களை உனக்கு கொடுக்குறேன், நல்ல பலனை உனக்கு கொடுக்குறேன், நல்ல அறிவை உனக்கு கொடுக்குறேன், நல்ல உனக்கு கிருபையை கொடுக்குறேன், உனக்குள்ள இருக்கிற தாளந்துகளை நான் இன்னும் ஆண்டவர் என்ன சொல்ற, நான் ஆசீர்வதிக்கிறேன். அதனால நீ போய் இனிமே கை வச்சு வேலை செஞ்சா அது செழிக்கும், உனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஏன்னா இப்போ ஒரு பரிமாற்றம் நடந்திருக்கு, இயேசு என்ன ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க, இயேசு என்ன பண்றாரு? என்ன ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு காரியம் பாருங்க. இந்த பரிமாற்றத்தை செய்ய நீங்க ஏதாவது பண்ணீங்களா? நீங்க ஏதாவது கொஞ்சம் என்ன அதுக்கு ஏதாவது தவம் இருந்தீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் தவம் இருக்கிறன்றாங்களே. நான் கேட்குறேன், அப்படி ஏதாவது தவம் இருந்தோமா? ஒரு தவம், நம்ம தவம்லாம் ஒன்றும் எடுப்படாது. ஆனால் கர்த்தர் அவர் கிருபையா தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து நம்ம மேலே அவர் எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார், நம்மளை ஆசீர்வதிப்பதுக்காகவே வந்திருக்கிறாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிப்பதுக்காகவே எனக்குள்ள அவர் இருக்கிறார். சொல்லுங்க வாய் திறந்து, என்ன ஆசீர்வதிப்பதுக்காகவே எங்கே இருக்கிறாரு? வீட்டுக்கு போகும்போது அப்படி பேசுங்க. வீட்டில் இருக்கும்போது சொல்லணும், உங்கள் வீடை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு விருப்பம். நம்ம வீட்டில் இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் வீட்டில் இயேசு இருக்கிறாரு? ஆமென். வீட்டுக்குள்ளே போகும்போது சொல்லணும், இந்த வீட்டில் இயேசு ஆளுகை செய்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒரு நீதிமானுடைய வீடு, ரட்சிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவானுடைய வீடு, ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்டவனுடைய வீடு இது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வீட்டுக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள இயேசு நாதர் பரிமாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவர் பரிமாற்றம் பண்ணும்போதெல்லாம் நமக்கு சந்தோஷம், நமக்கு செழிப்பு உண்டாகும். கையின் கிரியைகள். ரெண்டாவது பாருங்க, நம்ம வாசித்த அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லியிருக்கு, எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்காக அவர் தம்முடைய குமாரனை அனுப்பி நம்மிடத்தில் அனுப்பினார் என்று சொல்லியிருக்கிற காரியத்தினுடைய இன்னொரு காரியம் ஆண்டவர் சொல்றார், ஆசீர்வதிப்பதுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? இயேசு மூலமா ரட்சிப்பை கொடுத்தவர் மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமா பரிசுத்த ஆவியானவர் நம்ம கொடுத்திருக்கிறாரா? என்ன மாதிரி பிளெஸிங் பாருங்க. இயேசுவை ரட்சிப்பின் மூலமா நமக்குள்ள கொண்டு வந்தது மாத்திரம் இல்ல, இந்த ரட்சிப்பை கொடுத்த இயேசுநாதர் நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரா? ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க. எல்லா ஆசீர்வாதங்களும் பிதாவினால் கிறிஸ்துவுக்குள் ஆவியானவர் மூலமாய் மனுஷர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லா ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாய், பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் மூலமா அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் மூலமா அதை நிறைவுபடுத்துறாரு. அதுதான் நம்ம இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் காலத்தில் வாழ்றதுன்றது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆவியானவருடைய ஆளுகை ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறாரு? வாசம் பண்ணுகிறார். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்து அவர் என்ன செய்கிறார்னா, எந்தெந்த ஆசீர்வாதம்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உண்டானதோ அந்த சகல ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு
பரிசுத்த ஆவியானவர் மூலமா அதை நிறைவேற்றுவதற்கான வேலையை கர்த்தர் நமக்கு செய்கிறார். எபேசியர் 1:3 கவனிச்சிங்கன்னா, எல்லா உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு உண்டாகிறது என்று சொல்லி இருக்கிறது. சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படுகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமா புரிய வச்சு அதை நமக்கு நிறைவாக்கி நமக்குள்ள அவர் ஆளுகை செய்து. ஒரு மனுஷன் இப்படி சொன்னாரு, நீங்களாம் ரொம்ப பாக்கியமானவங்க. இந்த இயேசுவை நான் அறிந்து கொள்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. நான் நம்பியிருந்த என் நம்பிக்கையின்படி நான் நினச்சேன், நான் எங்கெல்லாம் புண்ணிய ஸ்தலம் இருக்கோ அங்கெல்லாம் நான் போனாதான் ஆசீர்வாதத்தை பெற முடியும்னு நினச்சேன். நிறைய இடங்களுக்கு போனேன். அவர் சொன்னார், நிறைய இடங்களுக்கு நான் போனேன். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது இங்கே போகிறதுனால எனக்கு புண்ணியம் கிடைக்கும், இங்கே போகிறதுனால இதை செய்கிறதுனால எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் என்னைக்கு இயேசு என் உள்ளத்துக்குள்ளே வந்தாரோ அன்னைக்கு தான் தெரிஞ்சு எங்கேயும் போகாமல் அவரை உள்ள வச்சு எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் அனுபவிக்கலாம் என்பதை நான் அறிந்து கொண்டேன்றார். நல்லா கவனித்து பாருங்க, எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க. இன்னைக்கு மனுஷன் எங்கெங்கேயோ ஓடுறான், எங்கெங்கேயோ தேடுறான். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களும் பாருங்க, கர்த்தர் நமக்குள்ள இருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கொடுத்துட்டு அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஆவியானவரை நம்ம உணர்ந்து வாழும்படி நமக்குள்ள வச்சிருக்கிறார் பாருங்க. ஆவியானவர் வேலை செய்யும்போது தான் பொல்லாப்புக்கு இடம் கொடுக்க மாட்டேன், தீமைக்கு இடம் கொடுக்க மாட்டேன், அசுத்தத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். அங்கே சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாருங்க. அங்கே சொல்லியிருக்கு 1 கொரிந்தியர் 2:12 அங்கே சொல்லியிருக்கிறது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு, நல்ல எங்களுக்கு தேவனால் அருளப்பட்டதை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை, எல்லா ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா. ஒரு நிமிஷம் எபேசியர் 1 வந்துருங்க, அங்கே பார்த்தா தான் இதை புரியும் நமக்கு. பாருங்க, எபேசியர் 1 அங்கே சொல்றாரு பாருங்க, 3ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதிக்க போறாரா, இருக்கிறாரா? நல்ல கவனிங்க, ஆசீர்வதிச்சிட்டேன்றாரு. நமக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமா கொடுத்து வச்சிட்டார். ஆனா கொடுத்து வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி என் வாழ்க்கையில புரிந்து அதை நிறைவேற்றி கொள்கிறது? இப்போ நீங்க அதை வாசித்தீங்கன்னா, இப்போ 1 கொரிந்தியர் 2:12 வாசித்து பாருங்க, ரொம்ப அற்புதமா புரியும். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே, தேவனில் இருந்து புறப்படு அப்படின்னா இயேசு கிறிஸ்து எனக்கு அனுப்பின தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கிறிஸ்துவுக்குள் அருளப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் இப்போ புரிஞ்சு கொள்றேன். அதை நான் அனுபவிக்க முடியும், அதை சுதந்தரிக்க முடியும், அந்த ஆசீர்வாதத்தை நான் நிறைவேற்றி கொள்ள முடியும். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு உறவோடு தேவ ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களாக இருக்க வேண்டிய நாம், இந்த சிந்தனை நமக்கு இருக்கா? நல்லா கவனிங்கள். எல்லா ஆசீர்வாதம், உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதையும் கிறிஸ்துவுக்குள்ள வச்சிருக்கிறாராம். வச்சுட்டு சொல்றாரு, அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் இப்போ நீ பெற்று அனுபவிக்க தேவனிடத்திலிருந்து, அங்க சொல்லியிருக்கல, அங்க அந்த வார்த்தை, தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். இந்த ஆவி வேற எங்கிருந்தும் வரல, தேவன் நமக்கு, இயேசு கிறிஸ்து, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை என்ன பண்ணுவேன், அனுப்புவேன். அவர் என்ன செய்வார், நான் உங்களுக்கு போதித்த யாவையும் உங்களுக்கு அவர் என்ன செய்வார், கற்றுக் கொடுப்பார். கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் கற்றுக் கொடுப்பார், காட்டுவார், கண்ணை திறப்பார். சில இடத்துல நம்ம கண்ணை திறப்பார், சில இடத்துல நமக்காக வழிகளை திறப்பார், சில இடத்துல அடைக்கப்பட்ட வாசல்களை நமக்கு திறப்பார். என்ன காட்டுறார், நான் நிறைவேறுவதற்கு
அதை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவரை உள்ள வச்சு ஆளுகை செய்கிறார். புரிய வைக்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் வந்தாரே, அதற்காகவே அனுப்பப்பட்டாரே. அந்த தேவன் செய்கிற மூன்றாவது காரியம் பாருங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இந்த வார்த்தைகள் இருக்கு. என்னன்னா, நம்முடைய எண்ணங்கள் ஆசீர்வாதமான எண்ணமாய் மாறணும். சொல்லுங்க, நம்முடைய எண்ணம் என்னவா இருக்கணும்? இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நாம் பேசணும் பாருங்க, கிறிஸ்தவ ஒரு மனுஷனை கிறிஸ்தவனாக்கி அவனுடைய ஆத்துமாவை ரட்சித்து அவனுடைய எண்ணத்தை என்னவாக்குறாருன்னா செழிப்பான எண்ணமா மாத்துறாரா. தரித்திரம் பிடிச்ச எண்ணமா இருக்கக்கூடாது. இந்த மைண்ட் இந்த ஆட்டிடியூட், இந்த திங்கிங் தரித்திரம் பிடிச்சதா இருந்துச்சுன்னா பொல்லாப்புலாம் வெளியே வரும். நல்லா கவனிங்கள், பொல்லாப்பு வெளியே வராம நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும், கர்த்தர் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்ற உணர்வு இருக்கணும்னா, நான் சொல்றேன் எண்ணங்கள் எப்படி இருக்கணும்னு வேதம் ரொம்ப அற்புதமா நமக்கு சொல்லுது பாருங்க. வாசிப்போமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லி இருக்குது, தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று அறிந்து எண்ணம், இந்த எண்ணம் வரணும். என்ன எண்ணம் வரணும்? நான் தீமையை செய்கிறவன் அல்ல, நான் உதாசனத்துக்கு உதாசனம் செய்கிறவன் அல்ல, நான் ஆசீர்வாதத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ள யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறாரு. கிறிஸ்துவின் எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு புரிய வைக்க, அதை சுகந்தரிக்க வைக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிறிஸ்து அனுப்பின ஆவியானவர் எனக்குள்ள இருந்துட்டு நான் தீமைக்கு தீமை பேசுறவனா, பொல்லாப்புக்கு பொல்லாப்பு செய்யறவனா இருப்பனா? என் வாழ்க்கையில கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு அவர் விரும்புறாரு. நல்லா கவனிச்சு, இது எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரு உதாரணம் ஞாபகம் வருது. என்ன, நைட் டைம்லாம் போனீங்கன்னா சில ரோட்டில் நாய் துரத்தம் பார்த்துக்கிறீங்களா? உங்களை துரத்திருக்கா நாய்? அந்த மாதிரி ஏதாவது என்ன, புதுசாக ஒரு ஆள் போனால் என்ன பண்ணோம்? நாய் அதுக்கு ஒரு தொக்கு மாதிரி மாட்டினாண்டா இன்னைக்கு நம்ம கையில் அப்படின்ட்டு அது என்ன பண்ணோம்? ஒரு ரவுண்ட் அடிக்கும் பாருங்க. இதே புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரே நாய் கூட்டமாக சேர்ந்துருச்சு, ஆனால் நீங்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையில் இருக்கிறீங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு காருக்குள்ளே உட்காந்துக்கிறீங்க, கண்ணாடிலாம் போட்டிருக்கு, என்ன நாய் துரத்துது, கத்து குலைச்சிட்டு வருது. அந்த நாய் உங்களை ஏதாவது சேதப்படுத்த முடியுமா? பைக்கில் போனீங்கன்னா, நடந்து போனீங்கன்னா பிச்சு பிடிங்கிடும். என்ன, காருக்குள்ளே உட்காந்துக்கிறீங்க, என்ன நீங்கள் அந்த நாய் குலைக்கும் போது நாய் என்ன துரத்திட்டு என்ன எகிரி என்ன செய்யணுனாலும் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? காருக்குள்ளே உட்காந்துருந்தா கேட்குறாங்க, சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? என்ன, அதே போல தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். உனக்கு விரோதமா பேசவும் இருக்கலாம், உனக்கு விரோதமா தீமை செய்யறோம், குலைக்கிற நாய் மாதிரி. அது ஊர்ல ஒரு புலமொழி பாருங்க, என்னது? குலைக்கிற நாய். ஆமா, நம்ம குலைக்கிற நாய்க்கு தானே சவுண்டு கொடுக்குறோம். ஏய், யாரை பார்த்து குலைக்கிற? எத்தனை பிஸ்கட் போட்டவன என்ன பார்த்தா குலைக்கிற அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. அது குலைக்கிறது குலைச்சிட்டு தான் இருக்கும், சத்தம் போடுறது தான் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எண்ணம் என்னன்னு யோசி, நான் உனக்கு என்ன வச்சிருக்கிறன்றதை யோசி, உன்னை நான் என்ன ஆக்கியிருக்கிறன்றதை யோசி, உனக்குள்ள நான் இருக்கிறன்றதை யோசி, பரிசுத்த ஆவியான உனக்குள்ள இருக்கிறன்றதை யோசிப்பார். உன்னை ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள்ள உன்னை வச்சிருக்கிறேன். எந்த பொல்லாப்பும் தீமையும் என்ன மிஞ்சி உன்னை தொடர்றதுக்கு அதிகாரமே கிடையாதுன்றார் ஆண்டவர். ஆண்டவர் கேட்கிறார், அப்படி இருக்கும்போது அவனுக்கு போய் நீ ஏன்பா பயப்படுற? அவனா யாருன்னு எனக்கு தெரியல, எவனோ, ஏன் பயப்படுற? உங்க வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் உங்களை என்ன பயங்குறுத்தக்கூடிய விதத்துல ஏதோ ஒன்று உங்களுக்கு எதிராக பேசி உங்களுக்கு காரியங்களுக்கு ஏதோ ஒன்று தடங்களை கொண்டு வர மாதிரி நிற்கிறாங்களா? அவங்கள பார்த்து ஏன் நீங்க பயப்படுறீங்க? கர்த்தர் சொல்றார், உன்னை ஏன் ஆசீர்வாதத்துக்குள்ள வச்சிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பலமா எனக்குள்ள இருக்கும்போது எனக்கு என்ன பயம்?
கொலைக்கிறவன் கொலைக்கிட்டோம். தாவீது சொல்ற, சங்கீதக்காரன் நினைக்கிறேன், தாவீதுடைய அனுபவம் சொல்றாரு, என் மேஜையில் உட்கார்ந்து சாப்பிட்டவன் இன்னைக்கு எனக்கு என்னவா மாறி இருக்கிறான், சத்துருவா மாறுறான், நாயை துரத்துறது போல என்ன துரத்துறானுங்கன்ற. ஆனாலும் அந்த தாவீது அப்படிப்பட்டவர்கள் இருந்தது மத்தியிலும் அவன் சொல்றான், ஏன் வேணா குழைச்சிட்டு போ, என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இருக்கிற வரைக்கும் என்னை ஒன்றும் அசைக்கவே முடியாது. அதுதான் தாவீது சொல்ல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், ஆகவே நான் என்ன பண்ணுவதில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், ஆகவே நான் அசைக்கப்படுவது இல்லை. யோசேப்பை தூக்கி குழிக்குள்ள போட்டாங்க. அவனை நினைச்சாங்க, என்ன இவன் நம்மளை மிஞ்சி ஆசீர்வாதமா இருப்பன்றான், என்ன நம்மளாம் அவனுக்கு அடி பண்ணி வந்தான், இவனை ஒரு வழி பண்ணணும், தீமை செய்யணும், இவனுக்கு பொல்லாப்பு செய்யணும்னு நினைச்சாருங்க. பாருங்க, நினைச்சவர்கள் நடுவே கர்த்தர் அவனை உயர்த்தலையா? சில நேரம் கடினமா இருக்கும், சிலர் நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள், நமக்கு பேசக்கூடிய காரியம் கடினமா இருக்கும். அந்த நேரத்தில் பதில் தீமையான வார்த்தையை நாம் பேசாம, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும்படி தான் அழைத்திருக்கிறார், எனக்கு எவ்வளோ தீமை செய்கிறவங்களுக்கும் நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தான் செய்வேன் என்கிறதுல நம்ம உறுதியாக இருப்போம்னா, நான் சொல்கிறேன், அவர்களுக்கு முன்பாகவே உங்களை தலை உயர்த்தி காட்ட வைக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படுத்துவார். யோசேப்புக்கு ஏற்படுத்தலையா? வர வச்சாரு பாருங்க சகோதரனை. எப்போ வர வச்சாரு? அவன் அங்கே வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் வர வைக்கல. நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் போத்திபா வீட்டில் தவறாக அவன் மேல குற்றச்சாட்டை போட்டு அவனை ஜெயிலில் தூக்கி போட்டு அவனை என்ன எல்லா தாழ்வான நிலையில் இருக்கிற நேரத்தில் அவங்க சகோதரனை பார்க்க வைக்கல. பார்வோனுக்கு அடுத்த நிலையில கர்த்தர் உயர்த்தி அவனை வச்சிருக்கும் போது இப்ப வர வைக்கிறார். வந்து பாரு, எவன் நீ காலியாவான்னு நினைச்சியோ, இவனை காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க, அவனை நல்லா ஆக்கி தூக்கி மேல உயரத்தில் உட்கார வச்ச பிறகு எவன் நம்மளை கவுக்கணும்னு நினைச்சானோ அவனை நம்ம முன்பாக கர்த்தர் கொண்டு வந்து நிக்க வைப்பார். நிக்க வைக்கும் போது காட்டுவாரு, நான் என் பிள்ளை எப்படி ஆசீர்வச்சிருக்கேன் நீ பாரு. அதுதான் யோசேப்பு சொல்றான், இந்த ஆசீர்வதிக்கிற உள்ளம் அவனுக்கு இருந்ததுனால, இந்த சிந்தை அவனுக்கு இருந்தனால சொல்றான், சகோதரர்களை பார்த்து சொல்றான், நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அந்த தீமை என்னவா மாற்றினார், நன்மையாக. இதுதான் ஆசீர்வதிக்கிறவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை. சிமேயுன்னு ஒருத்தன் இருந்தான் பாருங்க. அந்த சிமேயுன்றவன் தாவீதை கண்டபடி வாய் நிறைய என்ன அளவுக்கு அவனை தரமட்டமா அவனை சபிக்க முடியுமோ சபிக்கிறாங்க. ஆனா தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு அந்த வசனத்தை வாஸ்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த அளவுக்கு கிறிஸ்தவ மக்களாகிய நாம், இந்த ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு, இந்த ஆசீர்வாதத்தின் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, இந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வேலை செய்கிறாரு என்கிற இந்த எண்ணம் இல்லைன்னா, நான் சொல்றேன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வாயிலிருந்து வராது. 28ஆம் வசனம் வாசிப்போமா? 109ஆம் சங்கீதத்தில் 28ஆம் வசனம் பாருங்க. அவன் சொல்றான் பாருங்க, எப்படி சொல்றான் பாருங்க சங்கீதக்காரங்க, அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். நல்லா அவன் என்ன சொல்றான் பாருங்க, அவங்களா சபிக்கட்டும், எத்தனை பேர் சபிச்சாலும் எனக்கு ஒன்று தெரியும், என்ன ஆசீர்வதிக்கிறவர் என் கூடவே இருக்கிறார். கையை வயத்தை சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிக்கிறவர் எங்க இருக்கிறாரு? உங்க கூட. இந்த சிந்தை உங்களுக்கு வரணும், இந்த ஆட்டிடியூட், இந்த திங்கிங், இந்த மனநிலை நமக்கு வரணும். வேலை செய்கிற இடத்துல நமக்கு எதிராக பேசுறவங்க மத்தியில் நீ எவ்வளவு வேணா சபி, அந்த சாபம் ஒன்று எனக்கு வராது, என்னை ஆசீர்வதிக்கிறவர் என் கூடவே இருக்கிறார் என்கிற அந்த ஒரு பெரிய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு நேராக கொண்டு வரும். 4வது சொல்றார் ஆசீர்வதிப்பதுக்கு ஆண்டவர் சொல்றார். 4வது காரியம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. சொல்றாரு, என்ன காட்டுறாரு, இந்த ஆசீர்வாதம்லாம் கிறிஸ்துவின் மூலமா உண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் மூலமா அதை நிறைவேற்றாரு, அதை நமக்கு அறிய வச்சு நமக்கு அதை நிறைவேற்றாரு. இப்போ சொல்றாரு, அதுக்குண்டான சிந்தை உனக்கு இருக்கணும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்ற சிந்தை உனக்கு இருக்கட்டும்.
இப்ப 4வது சொல்றாரு, இந்த கிறிஸ்துவின் மூலமா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டு ரட்சிப்பு வந்து கிறிஸ்து எனக்குள்ள வந்து என்னை ஆசீர்வதிக்கிறாரு. கிறிஸ்து எனக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியை எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இப்ப அவர் மூலமா அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் புரிஞ்சு என் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வழியில் நான் நடக்கிறேன். இந்த கிறிஸ்துவும் ஆவியானவரும் எனக்கு அந்த சிந்தையை கொடுக்கிறாரு. அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அறிந்து என் வாயை திறந்து தீமைக்கு தீமை பேசாம, உதாசனத்துக்கு உதாசனமான வார்த்தைகளை சொல்லாம, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அறிந்து நான் என்ன பண்றேன்? ஆசீர்வதி. இப்படி இருக்கிற ஒரு மனுஷன் கண்டிப்பா விசுவாசத்திலும் பொறுமையிலும் ரொம்ப பலம் உள்ளவனாக இருப்பான். நல்ல கவனிங்கள். நீங்க விசுவாசத்திலும் பொறுமையிலும் எப்படி இருப்பீங்க? பலன் உள்ளவர்கள். அதுக்கு உதாரணம் சொல்றாரு பாருங்க, 10ஆம் வசனத்தில் கவனிச்சீங்கன்னா, ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்துவிட தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நல்ல அந்த வார்த்தை, தேவன் மறந்து விட அநீதி உள்ளவர் அல்ல. 11ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்கள் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நிறைவேற்றி கொண்டவர்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்கன்றாரு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா அதுல விசுவாச வீரர்களை குறித்து சொல்லப்பட்டு, எப்படியெல்லாம் விசுவாசமா இருந்து விசுவாசத்துல பொறுமையா இருந்து விசுவாசத்துல ஜெயித்தவர்களை குறித்து, ஆசீர்வாதத்தை பெற்றவர்களை குறித்து சொல்லியிருக்க. சொல்றாரு பாரு, உனக்கு முன்பாக அந்த 11ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்கிறவர்களை கொஞ்சம் கவனிச்சு பாரு. பாருங்க, ஒரு பொருளை ஒரு மனுஷன் விற்கணும்னா அந்த பொருளை உபயோகப்படுத்தி ஒரு மனுஷனுக்கு நல்ல காரியம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பிக்சரை ஒரு மனுஷன் நன்மை அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி நல்லா ஆயிருக்குன்னு ஒரு மனுஷன் வாய் நிறைய சொல்கிறான்னு வைங்களேன், அந்த வீடியோவா எடுத்து அந்த ஆளே வந்து சொல்கிறாருன்னா அந்த பொருளை நீங்கள் வாங்குறது உங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம். உடனே நம்பிடுவீங்க, உடனே வாங்கிடுறோம். வேணா பொருள் விற்கிறோம், வேணா சும்மா வேணா ஒரு ஆளை செட் பண்ணிக்கிறோம் சொல்லி ஏமாத்துறதுக்கான வேலையை செய்யலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்ற, நான் என் பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்து அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசத்தினால் நீடிய பொறுமைனாலும் பெற்று கொண்டவங்கள கொஞ்சம் பாரு. நான் எங்கே பார்க்கறது? இந்த வேதம் தான் எனக்கு காட்டுது. 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்குறேன். ஏறக்குறைய 17 விசுவாச ஹீரோஸ் அங்கே சொல்லியிருக்கு. பார்க்குறேன், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். எப்படி அவர்கள் விசுவாசத்துல பொறுமையோடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்தரித்துக் கொண்டார்கள் சொல்றாரு. அதை குறிச்சு நீ அசதியா இருக்காத, ஜாக்கிரதையாயிரு. ஏன்னா நம்முடைய தேவன் 10ஆம் வசனத்துல முடிவு வாசனம் பார்த்தீங்களா, நம்முடைய தேவன் என்ன பண்ணாருன்னா, என்ன மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அவர் மறந்து போக மாட்டார். நம்ம செஞ்சதை, நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம், நம்ம ஆண்டவருக்காக பொறுமையோட காத்திருக்கிற காரியங்களை அவர் மறந்து விட அநீதி உள்ள தேவன் அல்ல. மறக்கவே மாட்டார். நாம ஆசீர்வதிக்க அவர் என்ன செய்யணுமோ அதற்கான எல்லா வேலைகளையும் கர்த்தர் நமக்கு செய்வார். 5வது சொல்றாரு, ஏன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும்னு விரும்பி கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து ஆசீர்வாதமான எண்ணங்களை கொடுத்து விசுவாசத்தையும் பொறுமையும் கர்த்தர் கொடுத்து சொல்றாரு, ஏன் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னா உங்ககிட்ட என் சுவிசேஷம் இருக்குப்பா, ஆசீர்வாதமான சுவிசேஷம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்களை ஆசீர்வதிச்சு உங்கள் பொல்லாப்பை மாற்றி உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை வச்சு அதை நிறைவேற்றுவதற்கான வேலையை செய்து இவ்வளோ அனுகூலத்தை வச்சிருக்கிற இந்த இயேசுவை குறித்து இன்னொருத்தருக்கு சொல்ற ஒரு சுவிசேஷத்தை உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கிறாரே. சுவிசேஷம்னா என்னங்க? சாபம் நீங்கி
ஆசீர்வாதம் துவங்குது. கையை உயர்த்தி சொல்லுங்க, சுவிசேஷம்னா சாபம் நீங்கி ஆசீர்வாதம். இதை சொல்ல முடியாதா? ஆனால் கிறிஸ்தவ சொல்கிறோமா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு விசுவாசியும் என் சாபத்தை நீக்கி என்னை ஆசீர்வதிச்ச தேவனை நீங்களும் பெறணுங்க, நீங்களும் அனுபவிக்கணும். அந்த கரிசனை இன்னைக்கு நமக்கு இருக்கா? என் சாபம் நீங்கிச்சே, என்னை இப்போ ஆசீர்வாதமாக ஆக்கியிருக்கிறாரே. எத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வாதம் ஆக்கியிருக்கிறாரா? என்ன உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? ஆசீர்வாதம் உங்களுக்கிட்ட வந்திருக்கோன்னா அதாங்க சுவிசேஷம். பவுல் சொல்றார் ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் சொல்றாரு, நான் உங்களை மறுபடியும் சந்திக்க வரும்போது நான் எப்படி சந்திக்க வருகிறேன்? தேவனுடைய ஆசீர்வாதமான சுவிசேஷத்தோடு நான் உங்களை சந்திக்க வர்றேன்றாரு. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தின் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றின பரிசுத்த ஆவியை எனக்கு போதிக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நான் அறிந்திருக்கிறேன், அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். விசுவாசத்தோட பொறுமையோடு எல்லாத்தையும் நான் பெற்றிருக்கிறேன். பவுல் சொல்ற, ஆகவே நான் உங்ககிட்ட வரும்போது ஒரு ஆசீர்வாதத்தோட வரேன். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? சுவிசேஷன்ற இயேசு என்கிற ஆசீர்வாதத்தோட வரேன். அந்த இயேசு என்ன செய்வார்? என் சாபத்தை நீக்கி என்னை ஆசீர்வதிச்சாரே. இன்னைக்கு நான் கேட்குறேன், இந்த வேலையை கிறிஸ்தவர்கள் நம்ம செய்யலைன்னா கர்த்தர் ஒரு நாள் நம்மளை நிச்சயமாக கணக்கு கேட்பார். உன் சாபத்தை நீக்கினே, உனக்கு ஒவ்வொரு நாளும் பரிமாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே, ஒரு எக்ஸ்சேஞ்ச் நான் உனக்கு பண்ணுறேனே, உன் தீமையெல்லாம் உன் பொல்லாப்பெல்லாம் நம்முடைய குறைவெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய நல்ல ஸ்பாபங்கள், நல்ல நிறைவுகள், நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல சமாதானத்தை, சந்தோஷத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாள் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரே. எசப்பா என்னை மன்னியும் போகும்போது நம்முடைய பாவத்தை மன்னித்து அவருடைய வெளிச்சத்தையும் அவருடைய நன்மையை நமக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குதே. கேட்கிறார், உனக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் உண்டாயிட்டே இருக்கே. உன் பக்கத்தில் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படாம, உன் கூட வேலை செய்கிற ஒரு நபர் ரட்சிக்கப்படாம, அந்த நபருக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் போலையே. அதை பற்றி எனக்கு என்ன கவலை அப்படின்னா, நான் உண்மையாலே ஆசீர்வாதத்தை பெற்றவன் கிடையாது. நல்ல கவனிங்கள், உயிரோடு இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் இன்னொரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்குற மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் கண் வச்சு, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே என்னை சேர்த்து கொண்டது போல நான் வெறும் கையாக வரக்கூடாது ஆண்டவரே, என் மூலமாக நிறைய பேர் உம்முடைய ராஜ்யத்தில் நீர் நடத்தினீர்ன்ற ஒரு ஆண்டவரே கிரீடத்தை நீர் எனக்கு கொடுக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு நீர் கொடுக்கணும். உங்கள் கண் அப்படி உலாவணும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன பண்ணுகிறதா? உலாகிறதா. எதுக்கு? யாருக்கு நன்மை செய்யலான்னு உலாவுது. உங்க கண் உலாவணுங்க. நீங்க கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இன்னைக்கு எப்படி கர்த்தருடைய கண்கள் உலாவுகிறது? உங்க கண்ணு மூலமா கர்த்தர் பார்க்கிறார், நிறைய காட்டுறாரு. பாரு, அந்த மனுஷன் சரியில்லை, அந்த மனுஷனுக்கு போய் அன்பை சொல்லு, கிறிஸ்துவின் அன்பை சொல்லு, ஏவுவாரு. அந்த வாஞ்சர் தான் உங்க கண்ணு கரெக்டா ஒரு ஆத்துமாவை பார்க்கும். உங்க கண்ணு பார்க்குதா? எல்லாம் மற்றதெல்லாம் பார்க்குது, ஆத்துமாவை மட்டும் பார்க்க. ஒரு ஆத்துமாவை நடத்தினதை மட்டும், அதுக்கு மட்டும் கண்ணு மட்டும் பிறவி குருடன்றாங்க பாருங்க. அது மாதிரி கிறிஸ்தவங்க பிறவிலேயே குருடன் ஆயிடுறாங்க. இதில் ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுன்றதுல நான் சொல்ல நல்ல கவனிங்க. இங்கே வந்திருக்கிற இத்தனை பேரும் நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம், என்னுடைய சாபத்தை நீக்கி என்னை ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும், இது என்றைக்கும் ஒன்று நடந்தது, ஒவ்வொரு நாளும் நடக்குது. ஒவ்வொரு நாளும் என்னை ஆசீர்வதிப்பதுக்கான பரிமாற்றத்தை என் ஆண்டவர் எனக்கு செய்கிறார். இந்த ஆசீர்வாதமான பரிமாற்றம் என் கூட எத்தனையோ வருஷமாக வேலை செய்கிறாங்களே, அவங்க இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையே, அவர்களுக்கு அந்த பரிமாற்றம் வரணும்னு ஒரு ஆத்துமாவை நீங்கள் இந்த மாதம் ஒரு முடிவு எடுத்து, ஆண்டவரே இந்த மாதம் நீர் எனக்கு ஒரு ஆத்துமாவை காட்டணும், அந்த ஆத்துமாக்காக ஜெபம் பண்ணும், அந்த ஆத்துமாவை இந்த வருஷ இறுதிக்குள்ளே இந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து உம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்கறதுக்கான ஒரு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையின் மூலமாக நீ செய்யணும்னு இன்னைக்கு உண்மையாக நீங்கள் அதை விரும்புவீங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் சாபத்தை நீக்கி உங்களை ஆசீர்வதித்தவர் உங்கள் கூட இருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாதா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆசீர்வதிப்பாரா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் நம்ம கிட்ட வேற எதையுமே கேட்க மாட்டார். இந்த உலகத்தில் நீ எவ்வளோ பணம் வச்சிருந்த,
இந்த உலகத்தில் நீ எவ்வளோ சொத்து வச்சுருந்த, எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆன, எவ்வளோ பட்ட பதவியெல்லாம் வச்சுருந்த, எவ்வளோ பொசிஷன், ஆண்டவர் கேட்பார், நீ ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணியா? பரலோகம் சந்தோஷப்படுறதுக்கு ஒரே காரியம் என்ன தெரியுமா? ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகம் என்ன பண்ணுது? எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ நீங்க பூலோகத்தில் வாழும் போதே பரலோகத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் செய்யணும்னா, உங்க சாபத்தை நீக்கி உங்களை ஆசீர்வதிச்ச இயேசுவை போய் இன்னொருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற இத்தனை பேரும் செஞ்சீங்கன்னா உங்களை போல இன்னொரு ஆத்மாவை இந்த சபைக்கு, இந்த சபைன்னு சொல்றதை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கிங்டம் மைண்டடா நம்ம இல்லைன்னா, நான் சொல்றேன், நம்ம கையில் கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அதை தேவ ராஜ்யத்துக்கும் தேவ சுவிசேஷத்துக்கும் தேவன் விரும்பும் காரியத்துக்கு அது உபயம் இல்லாமல் போய்விடும். உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு நன்மை செய்ய ஏன் ஆண்டவர் சத்தியம்லாம் சொல்றாரு? என் சாபத்தை எடுத்து எனக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரே, இதே போல எனக்கு என் கண்ணுக்கு தெரிந்த எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இந்த கடவுள் உலக ஆசீர்வாதம் இருக்குங்க. நல்ல கவனி நான் சொல்கிறத, எல்லாருக்கும் உலக ஆசீர்வாதம் இருக்கு. உங்களுக்கு நீங்கள் வேலை செஞ்சு உங்கள் கையில் ஒரு சம்பாத்தியம் வர்றது போல உலகத்தான கிறிஸ்தவன் அல்லாதவங்களுக்கும் என்ன வருது? ஒரு வேலை செய்கிறாங்க, சம்பாத்தியம், உலக ஆசீர்வாதம் வருது. ஆனால் தேவ ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்குதா? உங்களுக்கு கிடைத்திருக்கிற உங்களுக்கு கிடைத்திருக்கிற பாவ மன்னிப்பு என்கிற அந்த தேவ ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைச்சிருக்கா? உங்களுக்கு இருக்கிற அந்த வெளிச்சம் என்கிற தேவனுடைய ஆசீர்வாதமான வெளிச்சம் அவர்களுக்கு கிடைத்திருக்கா? கிடைக்கல. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த ஆசீர்வாதத்தை இன்னொருவருக்கு கொடுக்கிற ஒரு நிலையில கர்த்தர் நம்மளை வைக்கணும். இந்த மாதம் ஒரு தீர்மானம் செய்யுங்க. ஆண்டவரே, என் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறீர். எனக்கு ஒவ்வொரு நாளும் நீர் என்ன பண்ணுறீர்? பரிமாற்றம் பண்ணுறீர். ஆசீர்வாதத்தை கொடுத்து என்னை பரிமாற்றம் செய்கிறீர். அந்த ஆசீர்வாதத்தை என்னுடைய நண்பர்களும், ரட்சிக்கப்படாத, இயேசுவை ருசிக்காத, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத என்னுடைய நண்பர்களுக்கும் இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச், இந்த ஒரு பரிமாற்றம் அவர்களுக்கும் உண்டாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த பரிமாற்றம் நல்ல பரிமாற்றமா? இப்போ நீங்கள் நல்லதை அவங்களுக்கு கொடுக்குறீங்க. இந்த நல்லதை கொடுக்கும்போது நீங்கள் ஒரு ஆத்மாவுக்கு நல்லதை கொடுத்தா உங்கள் ஆத்மா எவ்வளோ நல்லா ஆக்குவாருன்னு யோசித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையை எவ்வளோ நல்லா ஆக்குவாருன்னு யோசித்து பாருங்க. உங்கள் குடும்பம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. நல்லா கவனிங்க. கர்த்தரை சேவிக்கிற சந்ததியை கர்த்தர் ஒருபோதும் கைவிட்டதே கிடையாது. கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தருக்காக ஏதா ஒன்றை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த ஒன்றில் எல்லா கிறிஸ்தவங்களும் செய்யக்கூடிய ஒன்றுன்னு தெரியுமா? உங்களை போல இன்னொரு ஆத்துமாவை தேவ ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய வேலையை செஞ்சீங்கன்னா, பரலோகத்துக்கு ஒரு நாள் நாம் டிக்கெட் வாங்கிட்டு இங்கேருந்து பரலோகம் போவோம். வாங்கிட்டு போவோமா? ஹலோ, என்ன பாஸ்டர் 1ஆம் தேதியே டிக்கெட்? அது நல்ல டிக்கெட்டு. நான் சொல்கிற டிக்கெட்டு நல்ல டிக்கெட்டு. இந்த டிக்கெட் ஃபெயிலே ஆகாது. இந்த டிக்கெட் எங்கேயும் கிராஷும், கரெக்டாக டேக் ஆஃப் ஆகும், கரெக்டாக போய் லேண்ட் ஆவாங்க. அந்த டிக்கெட்டில் போய் நம்ம ஏறி பரலோகத்தில் ஒரு நாள் நிற்கும் போது கர்த்தர் சொல்லுவார், என் பிள்ளை எனக்காக, என் ராஜ்யத்துக்காக எத்தனை ஆத்துமாவை கொண்டு வந்தான். அதை தான் பெருசாங்க சொல்லுவார். நிச்சயமாக சொல்லுவார். அப்படி சொல்கிற ஒரு நிலையில் நம்ம எல்லாரும் இருக்கணும்னு தேவன் இந்த சபையில் விரும்பி போதகர் மூலமாக உங்களுக்கு இந்த காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறாரு. நான் நம்புகிறேன் இங்கே வந்திருக்கிற இத்தனை பேரும் செயல்பட்டா ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம மூலமாக கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதான் சொல்கிறார், சாதாரணமான நம்மளை கொண்டு அசாதாரணமான காரியங்களை, சாதாரணமான என்ன கொண்டு ஒரு ஆத்மா ரட்சிக்கிற அது அசாதாரணமான காரியம். அதான் பெரிய விஷயங்க. சாதாரணமான உங்களை கொண்டு ஒரு ஆத்மாவை ரட்சிக்கிற அது பெரிய மகா பெரிய சாதனை. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்காகவே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் அநேகரை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துகிறவன். சொல்லுங்க வாயத்திறந்து, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் அநேகரை என்ன செய்கிறேன்? ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துகிற
ஒரு தேவனுடைய பிள்ளை. எழும்பி நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, சாபத்தை நீக்கி உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நீர் நல்ல பரிமாற்றத்தை, நல்ல எக்ஸ்சேஞ்சை எங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். செய்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ உயர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே, இவ்வளோ மேலே ஆயிருக்கிறோம். காரணம், ஒவ்வொரு நாளும் இந்த பரிமாற்றம் கிருபையாய் நீர் எங்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறீர். நாங்கள் அனுபவிக்கிறோம் அதை. எங்களோடு இருக்கிற அநேக மக்களும் இதை அனுபவிக்க இன்னைக்கு எங்களுக்கு இந்த உணர்வை, இதை செய்யணுன்ற ஒரு ஆண்டவரே தீர்க்கமான ஒரு உறுதியை எங்களுக்குள்ள நீர் உண்டு பண்ணியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வெறும் கையாய் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வராதபடிக்கு ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே ஒரு ஆத்துமாவை கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த சுவிசேஷத்தை நாங்கள் செய்ய சொல்லும் போது ஆண்டவரே சாபம் போய் ஆசீர்வாதம் வருது. இந்த கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பிறருக்கு கொடுக்க கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கும்? கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எப்படி நடத்துவார்? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை எப்படி நடத்துவார்? ஆசீர்வாதம். நீங்கள் கை வைக்கிறதெல்லாம் செழிக்கும். சொல்லுங்க வாயை திறந்து. இந்த மாதத்தில் என்னென்ன காரியங்களை கை வைத்து கர்த்தர் உங்களை செய்யும்படி உங்களை பலப்படுத்துகிறாரோ அதில் எல்லாம் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை விளங்க பண்ணி உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் உங்கள் கூட இருந்து ஆச்சரியமான உயர்வுக்கு நேராக. யோசேப்புடைய சகோதரர்கள்லாம் வந்து அவன் உயர்வை பார்த்து அண்ணாந்து பார்த்து பிரமித்து பார்த்தது போல எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு உங்களை அற்பமாய் பார்த்தவர்கள் நடுவே கர்த்தர் உங்களை அப்படி உயர்த்தி வைக்கிற காலம் உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு அப்படிப்பட்ட உயர்வை கொடுக்க கர்த்தர் இன்றைக்கு உங்க மேல அவருடைய ஆசீர்வாதத்தை அவர் வைக்கிறார். வாய்களை திறந்து சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாய்களை நம்முடைய கொஞ்ச நேரம் ஒரு சில வினாடிகள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் செய்கிறதினால் கிருபை பெருகும் பெருகும். ஓ ரபா நகபா ஷதரன நகதரி ஹந்துரெதலபோ. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம் எங்க உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் நரம்பு தசைகள் முழுவதும் எங்க சரீரம் முழுவதும் உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதம், ஆண்டவரே அபிஷேகத்தின் தைலம் எங்கள் மேல் நிரம்பி வழிகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் போகிற இடத்துல எல்லாம் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் எங்களை நீர் வழி நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். இந்த மாதம் எங்க மேல உம்முடைய ஆசீர்வாதம் செயல்படுகிற மாதம். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற கர்த்தரின் ஆசீர்வாதமே எங்களை ஆண்டவர் ஐஸ்வர்யவானாக்கும். அதனோடு எந்த வேதனையும் நீர் கூட்டுவதில்லை. அப்படி ஆண்டவரே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கிற கர்த்தரின் ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகும். நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு பலவீனமா இருக்கிற எங்க சபையின் விசுவாசிகள் மேல கர்த்தருடைய பலன் உண்டாவதாக. சொல்லுங்க வாயை திறந்து. ஆண்டவரே, சுகவீனமா இருக்கிற ஆண்டவரே, வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தெய்வீகமான ஆரோக்கியம் வரட்டும். ஆண்டவரே, சுகம் உண்டாவதாக. கர்த்தர் தொடர்ந்து நீர் மகிமைப்படும். வேலை செய்கிற, தொழில் செய்கிற, படிக்கிற எங்க பிள்ளைங்க ஆண்டவரே கல்லூரிக்காக ஆண்டவரே புது அட்மிஷனுக்காக காத்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதமான வாசல்களை நீ திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஞானத்தை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். காரியங்கள் எல்லாம் நீர் வாய்க்க பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். இந்த மாதம் இந்த சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவரே இந்த சபை ஊழியம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் அநேக ஜனங்கள் இந்த ஆலயத்துக்குள்ள வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நீ தொடர்ந்து வழி நடத்தும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமேடை இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.